அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை திருநெல்வேலியில் முதல் இந்தோ சிங்கப்பூர் சிஎம்டி பயிற்சி முகாமை நடத்தியது. திருநெல்வேலியில் உள்ள அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை முதல் முறையாக இந்தோ சிங்கப்பூர் சிஎம்டி மதிப்பீட்டு பயிற்சி முகாமை வெற்றிகரமாக நடத்தி முக்கியமான சாதனையை எட்டியுள்ளது. இந்த பயிற்சி முகாமின் போது மொத்தம் 4 நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் தொடர்பான மேம்பட்ட கண்டறிதல் மற்றும் தலையீட்டு முறைகள் செயல்படுத்தப்பட்டன. இந்த செயல்முறைகளை சிங்கப்பூரின் நேஷனல் ஹார்ட் சென்டரில் கார்டியாலஜி துறையின் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் கேயான் ஜான் அவர்கள் வழி நடத்தினார். அவருடைய அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையின் இதய நிபுணர் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் இணைந்து பணியாற்றினார். மருத்துவமனையின் திறமையான இதய நிபுணர் குழுவும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியது. கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் என்பது கொரோனரி ஆஞ்சியோகிராஃபியில் பெரிய இரத்த நாளங்களில் அடைப்பு இல்லாத போதும் மார்பு வலி ஏற்படும் நோயாளிகளில் காணப்படும் முக்கிய காரணமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலை இதயத்தின் சிறிய இரத்த நாளங்களை பாதித்து மியோகார்டியல் பிளட் ஃப்ளோவை கட்டுப்படுத்துகிறது. திருநெல்வேலியில் உள்ள அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையில் தொடர்ந்து ஆன்ஜினா அல்லது காரணம் புரியாத அறிகுறிகளுடன் வரும் நோய்களை கண்டறிந்து மேம்பட்ட பரிசோதனை வசதிகள் வழங்கப்படுகின்றன என்று அருணா கார்டியாக் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் தெரிவித்தார். இந்த சர்வதேச இணைப்பு உலக தரத்திலான இதய சிகிச்சையை வழங்கும் அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. மேலும் இந்த பயிற்சி முகாம் திருநெல்வேலி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் உள்ள இதய நிபுணர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு ஒரு பயனுள்ள கல்வி மற்றும் நடைமுறை கற்றல் தளமாகவும் அமைந்துள்ளது. தென் தமிழ்நாட்டிற்கு உலக தரமான மருத்துவ நிபுணத்தை கொண்டு வருவதில் அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு நோயாளிகளுக்கு முன்னேற்றமான இதய சிகிச்சைகளை அருகிலேயே பெரும் வாய்ப்பை வழங்கி வருகிறது. இன்னைக்கு வந்து அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையினுடைய இன்னொரு மைல்கல்லாக கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எப்படின்னா இருதய இரத்த குழாய்களில் பெரிய இரத்த குழாய்கள் இருக்கும். அது வந்து மேஜர் வெசல்ஸ் எபிகார்டியல் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு வர்றதை தான் நம்ம வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஏஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ் இல்லை மாத்திரை மருந்துகள் அதெல்லாம் வச்சு வைத்தியம் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் 100 பேருக்கு ஒரு நெஞ்சுவலி இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணோன்னா ஒரு 50 to 60 பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அடைப்புகள் வந்து இருக்குது. மீதி 40 to 50 பேருக்கு அடைப்புகள் இல்லாட்டினாலுமே அவங்க நெஞ்சுவலியோடு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை என்ன நினச்சிட்டாங்கன்னா நிறைய நாள் அடைப்பு இல்லை, அப்போ இந்த நெஞ்சுவலி வந்து இருதய வலி கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 2-3 வருடங்களாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கார்டியாலஜியில் இருதயவியலில் நடந்த ஒரு அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் இரத்த குழாய்கள் வந்து 5% தான் இருதய ரத்தத்தை எடுத்துகிட்டு செல்லுது. 95% இரத்த ஓட்டங்கள் சிறு இரத்த குழாய்கள் ஆர்டீரியோல்ஸ், கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து கிட்டத்தட்ட 90 to 95% ரத்தங்களை தசைக்கு கடைசியாக எடுத்துகிட்டு போகிறது. புரிகிற மாதிரி சொன்னோன்னா பைபாஸ் பெரிய ரோடு வந்து மேஜர் வெசல்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா சின்ன சின்ன வீதிகள் அதாவது ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சின்ன இரத்த குழாய்னு வச்சுக்கிட்டோம்னா கடைசி வீடை வந்து தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய ரோடு நல்லா இருந்தாலும் சிறிய இந்த ரோடு சரியில்லை, ஸ்ட்ரீட்ஸ் நல்லா இல்லைன்னா நம்ம இலக்கை அடைய முடியாது. ஸோ அந்த மசில்ங்கிற இருதய தசைக்கு இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தணும்னா பெரும் இரத்த குழாய் அடைப்புகள் மற்றும் காரணம் கிடையாது. சிறு இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டங்கள் அதான் மைக்ரோ வெசல்ஸ்ன்னு சொல்கிறது, அதில் இரத்த ஓட்டங்களும் சீராக இருந்தால் தான் நம்ம அதை வந்து அடைய முடியும். ஸோ இந்த சிறு இரத்த குழாய்களில் வரக்கூடிய அடைப்புகள் இல்லைன்னா சுருங்கிட்டு சரியாக விரிதடைதல் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு இருதய வலிக்கு காரணம்னு இப்போ அறிவியல் முன்னேற்றத்தில் கடந்த 2-3 காலங்களாக பல அறிவியல் இந்த ஆய்வுகள் எல்லாம் வந்து ரேண்டமைஸ் ட்ரையல்ஸ் எல்லாம் இதில் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா பெரும் இரத்த குழாயில் ஒரு வயர் மாதிரி இருக்கும். அந்த வயர் டிப்பில் வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ அந்த வயரை போட்டு நம்ம வந்து அந்த இரத்த குழாய்க்குள்ளே வந்து சில சலைங்கிறதெல்லாம் கொடுக்கறது மூலமாக அந்த இரத்த குழாயில் சில பெராமீட்டர் உண்டு. CFR, IMR அப்படின்லாம் சொல்லுவோம். கொரோனரி ஃப்ளோ ரிசர்வ், இண்டெக்ஸ் ஆஃப் மயோகார்டியல் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு சிறு இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குதா இல்லை இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கலாம். பெரிய இரத்த குழாய்களில் அடைப்பு இல்லைன்னா இந்த சிறு இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அதுக்கு ஏற்ற நிறைய மருத்துவங்கள் இப்போ வந்திருக்கு, மருந்துகள். அந்த மருந்துகளை கரெக்டாக கொடுக்கறது மூலமாக
அவங்க வந்து நெஞ்சு வலி இல்லாமல் அந்த இருதய வலி இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த சிறு இரத்த குழாய்களில் அடைப்புகள் இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள், மற்றபடி எக்ஸசைஸ் பண்ணுவது, அதுக்கப்புறம் நல்ல கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, அதுக்கப்புறம் மற்ற சுகர் பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அதிக எடை பருமன் இருந்தாங்கன்னா அவங்க வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி குறைச்சிக்கிறது, அதுவும் முக்கியம். ஸோ இந்த சிறு இரத்த குழாய் அடைப்புக்கும் பெரிய இரத்த குழாய் அடைப்புக்கும் உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், காரணிகள்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, எல்லாமே ஸ்மோக்கிங், இதெல்லாம் இதுக்கும் சரி பண்ணால் தான் இதில் நல்லா அந்த இது இருக்கும். ஸோ அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்திருக்கிறவங்க வந்து சிங்கப்பூர் ஹெல்த் சென்டர்லேருந்து யான் ஷான் அப்படின்னு சொல்கிற இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இவங்க வந்து இந்த கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த ஃபிசியாலஜியில் வந்து எக்ஸ்பர்ட். அவங்களுடைய கைடன்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 கேஸ் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் என்னங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அவங்க இதில் குளோபல் எக்ஸ்பர்ட்ங்கிறனால அவர் கைடன்ஸில் இன்றைக்கி சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் பண்ணியிருக்கிறோம். பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் ரொம்ப நாளாக நெஞ்சு வலின்னு இருந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அடைப்பு ஒரு 60% மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு சில மாத்திரைகளை கொடுத்துட்டு நல்லா அவங்க இருக்கலாங்கிறத அழுத்தி சொன்ன பிறகு அதிலே அவங்க வந்து நெஞ்சுவலி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஃபாலோஅப்பில் பார்த்தா அந்த இது நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ முன்னால் நம்ம அருணா கார்டியாக் கேரில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஓசிடி, ஏஓசிடி, லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி இதெல்லாம் பொறுத்து இது ஃபிசியாலஜி, அதாவது ரத்த ஓட்டங்களை வந்து அனாட்டமிங்கிற ரத்த குழாயை மட்டும் கண்ணால் பார்க்காம ரத்த ஓட்டத்தையும் எடுத்து சரியாக நம்ம பண்ணி பேஷண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த கேர் வந்து செஸ்ட் பெயின் கேர் வந்து இருதய வலிக்குள்ளது ரொம்ப முழுமை அடைகிறதுனால இந்த இது அட்வான்ஸ்டு இதை வந்து நம்ம அறிமுகப்படுத்துறதில் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நம்ம சிங்கப்பூர் ஹெல்த் சென்டர்லேருந்து சார் யாங் ஷான் சார் வந்து கைடன்ஸ் பண்ணி இந்த இதை பற்றியான விளக்கங்கள், ஒரு சின்ன கருத்தாய்வு எல்லாம் கொடுத்தாங்க. I'm very grateful for the very kind opportunity and to hosted by Dr. Aruna Chalam and the whole team. So it's very nice to be here and it's a pleasure. Thank you very much. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.